கல்வெட்டு ரவி வெளியில் இருக்கிறப்போ அவர் ஒரு கட்சியில் போய் பிஜேபியில் இணைகிறாரு. அப்போது கல்வெட்டு ரவியுடைய நெருங்கிய கூட்டாளி சம்பவ செந்தில் தான் என்பது இது மூலயமா தெரியுது. ஏன்னா சம்பவ செந்தில் பண்ண அனைத்து கொலைகளுக்கும் கவுண்டர் காக்காத்து பாலாஜிக்கு ஆப்போசிட்டாக பண்ணியிருக்காரு. கல்வெட்டு ரவியை காப்பாற்றணும், பாலாஜிக்கும் கல்வெட்டு ரவிக்கும் அடிக்கடி சண்டை ஆகுது, இதில் காப்பாற்றணுன்றதுக்கோசம் சம்பவ செந்தில் களத்தில் விழுந்திருக்காரு என்ற ஒரு விஷயம் வருது. அப்போ என்னென்னா சம்பவ செந்திலை பற்றி முழு விவரம் கல்வெட்டு ரவிக்கு தெரியும் என்பது தான். பிஜேபியில் சேர்ந்ததால் சம்பவ செந்திலை பற்றிய மூமெண்ட்டு கல்வெட்டு ரவிக்கு தெரிஞ்சோம். கல்வெட்டு ரவி ஏன்னா 6 குண்டாஸு, அவர் மேலேயும் பல்வேறு கொலை வழக்கு இருக்குது. நான் திரும்பி வாழ்ந்துட்டேன், நான் மீன் பிடிக்க போயிடுறேன் கடலுக்குன்ட்டு சொன்னதால் விட்டுட்டாங்களா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் பாம் அடிக்கிறப்போ யாருக்காக அடிக்கிறாரு? 2020 சம்பவ செந்தில் கல்வெட்டு ரவியை காப்பாற்றணுன்ட்டு தான் பாலாஜியை சிடி மணிக்கும் ஆப்போசிட்டாக சென்னை மவுண்ட் ரோட்டில் பாம் அடிக்கிறாங்க. அதில் மகேஷ், ஆகாஷ் என்ற 2 பேரும் அரெஸ்ட் ஆனதான் நம்ம ஊடகத்துலேயும் 4 இதில் பார்க்குறோம். அப்போ என்னென்னா ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம தொடர்ந்து இவர்களை பற்றிய உண்மையான தகவலை நம்ம சொல்கிறோம். அதில் எந்த ஒரு மாறுபாடும் இல்லை.